தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலும் மீதி 2 தொகுதிகளில் தேர்தல்களும் முதன்முறையாக நடைபெற உள்ளன. இது தவிர புதுவையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் நடைபெற உள்ளது. இன்று மாலையோடு பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. இனி அடுத்து கரூர் மாவட்டத்தின் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அத்தொகுதியில் கடந்த முறை அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களே இம்முறையும் களம் காண்கின்றனர். இந்த தொகுதி குறித்து விரிவாக பார்க்கலாம். கிராமங்களை உள்ளடக்கிய அரவக்குறிச்சி தொகுதியில் விவசாயமே பிரதானமான தொழில். முருங்கையும் வெற்றிலையும் இங்கு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் ஒன்றான அரவக்குறிச்சியில் ஆண் வாக்காளர்கள் 97,011 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,03,074 பேரும் என மொத்தம் 2,85,000 வாக்காளர்கள் உள்ளனர். 1980க்கு பிறகு அதிமுக 4 முறையும் திமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இத்தொகுதியில் அதிமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். திமுக சார்பில் KC பழனிசாமியும், தேமுதிக சார்பில் அரவை முத்துவும், பாரதிய ஜனதா சார்பில் பிரபுவும் களத்தில் உள்ளனர்.